ரூபா பணம் அனுப்பி விட்டாங்க, அதை நான் பிரிச்சு எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருக்கேன். இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பிருக்கார். இது அமரர் ஊர்திக்கு. ஆம்புலன்ஸுக்கு யாரு போன் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது பல ஆம்புலன்ஸுகள் கரூர் நகரத்தையே சாராம தேவக்கோட்டை, பரமத்தி வேலூர்ல இருந்தெல்லாம் ஆம்புலன்ஸுகள் நிறைய வந்திருக்கு. இங்க இவ்வளவு ஆம்புலன்ஸுகள் இருக்கும்போது ஏன் வெளியூர்ல இருந்து ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் வர வச்சு தயார் நிலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான கிடுக்குப்பிடி விசாரணை அப்படிங்கறதெல்லாம் சிபிஐ செய்யும் போது கரூரை சேர்ந்த ஒரு முக்கிய காவல் ஆய்வாளர் இவரோட எண்ல இருந்து அந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிபேல அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி காலையிலேயே சாயங்காலம் ஸ்டாம்பேட் நடக்க போகுது அப்படிங்கிறது காலையிலேயே தெரியுமா? எந்த அடிப்படையில அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க கொலை செய்ய போறாங்க, ஏத்திட்டு போறாங்க அப்படிங்கிற யூகத்துக்குள்ள நான் போகல. ஆனா இந்த கேவலமான திமுகவோட ஆம்புலன்ஸ் அரசியல் இருக்குல்ல, கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விடுறது, ஐயோ வழிவிட மாட்டேங்கிறாங்க. நான் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டத்துல போகும்போதே இது ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு அப்பவே நாம பேசியிருந்தோம். ஏன்னா இவங்க வேணும்னு ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ள விடுறாங்க. உண்மையிலேயே யாருக்காவது பாதிப்படைஞ்சிட்டா கூட வேணும்னு விட்டதா நம்பி அங்க ஒரு உயிர் பறிபோறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பேசியிருந்தேன். ஆனா 41 உயிர் பறிபோகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இவனுக்கு இந்த கேடுகட்ட ஆம்புலன்ஸ் அரசியல் செய்யறதுக்காக வெட்டியா ஆம்புலன்ஸுகள் எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தள்ளு முள்ளு தடியடி நடத்த போய் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கட்டும்னு செருப்பை வீச போய் ஆட்களை செட்டப் பண்ண போய்